சம்பாதிக்கணும்ன்றது கம்பெனியோட ஆசை மட்டும் இல்ல, இந்த இந்தியாவே ஒரு வலிமையான நாடா மாத்தணும்ன்றதான். நம்ம நாட்டை மாத்துறது நாம ஒரு ஆளா தான் மாத்த முடியும். நிறுவனர் நினைச்சிருந்தாருன்னா இந்த கம்பெனியே கொடுக்காம கூட போயிடுவாங்க. கரெக்டா இல்லையா? நீ மைலேஜ் டாக்ஸ் வரல நீங்க எப்படி இருக்கீங்க? திரும்ப இன்னொரு விஷயம் சொல்லுங்க, இப்ப இருக்கிற லெவல்ல இருந்து கீழே போகணும் யாருக்காவது ஆசை இருக்கா? போயிட்டீங்கன்னா எப்படி இருக்கீங்க? அவ்வளவுதான். புரியுதா? தாங்க கூட முடியுது. ஏன்னா இப்ப எல்லாம் என்ன பழகிட்டீங்க அப்படின்னா, வருமானம் வர வர நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஆடம்பர வாழ்க்கைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டா இல்ல? அப்ப அந்த ஆடம்பர வாழ்க்கை வந்து திரும்ப கீழே வரணும்னு முடிவு பண்ணிட்டாவே லைஃப் என்ன ஆயிடும்? டோட்டலி ரொம்ப 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 போயிடும். கரெக்டா இல்லையா? சோ அப்ப இதெல்லாம் இதை விட மேல போச்சா எப்படி இருக்கும்? ஒவ்வொருல இருந்து மிடில் இருந்து திரும்ப அப்பருக்கு போனோம் அப்படின்னா அந்த லைஃப் எப்படி இருக்கும்? வேற லெவல்ல இருக்கும். அந்த அப்பர் லெவலுக்கு போகணும் அப்படின்னா வெறும் சீலிங் அடிச்சா மட்டும் போதும்பா. கேப்சா அடிச்சா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பத்தாது. ஏன்னா இன்னைக்கு உங்களுடைய தேவை இந்த கேப்சா வருமானத்தை வச்சு இருக்கு. அந்த வருமானத்தை வச்சு டீமை டெவலப் பண்ணீங்க அப்படின்னா வருமானமே அதுதான் கொடுக்குறாங்க. தெளிவா நீங்க புரிஞ்சுங்க. இது வந்து உங்களுக்கு வாழ்நாள் வருமானம் தான் கிடையாது. வாழ்நாள் வருமானம்னா இந்த வருமானம் தான் உங்க லைஃபுக்கு தேவையான வருமானம் அப்படின்னா இல்ல, உங்களுக்கு ஒரு செலவு. ஏன்னா மற்ற கம்பெனி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கம்பெனியோட மிகப்பெரிய ஒரு பலமே கேப்சா வருமானம் தான். மற்ற கம்பெனி என்ன தெரியுமா பண்ணுவாங்க? நீங்க ப்ராடக்ட் வாங்கணும், ப்ராடக்ட்டை சேல் பண்ணணும், இல்ல ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா டீமா வாங்க வச்சாதான் உங்களுக்கு கமிஷன் தருவாங்க. ஆனா நம்ம நிறுவனத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க அது சப்போஸ் நடக்கல, லெவல் முடிக்கல அப்படின்னா கமிஷனே வராது. அந்த மாசம் ஃபுல்லா நீங்க உழைச்ச உழைப்பு அவ்வளவுதான் வேஸ்ட். ஓகேங்களா? எதுவுமே நடக்காது. அதுக்கு பதிலாக நம்ம நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு கை செலவுக்காக மாதம் ஒரு இப்ப வந்து சிஎம் பிளான்ல இருக்கீங்க, ஒரு 12,000 வருமானம் வருது அப்படின்னா இந்த 12,000 நீங்க ஒரு 5,000 செலவு பண்ணா கூட குடும்பத்துக்கு ஒரு 7,000 கொடுக்கலாமா இல்லையா? சோ ஒரு கை செலவுக்கும் வருமானம் வந்துருச்சு, உங்களுக்கு செலவு காசுன்னு சொல்ல முடியாது, ஒரு குடும்பத்துக்கும் செலவுக்கு பணம் கொடுத்தாச்சு. இதன் மூலமா நீங்க ஒரு டீம் ஒரு 6 மாசம் 7 மாசம் டெவலப் பண்றீங்க, வருமானமே அதுல வரல. ஆனா டீம் செட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 10,000 பேரோ 15,000 பேர் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா இப்ப சார் சொன்னார் இல்லையா? சோ டீம்ல 10,000 பேர் வந்துட்டாங்க. இன்னைக்கு வருமானம் இல்ல, அதாவது கமிஷன்ல கம்மியா தான் வந்துட்டு இருக்கு. இந்த ப்ராடக்ட் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து ₹1 ₹2 வந்தாவே 20,000 25,000. கரெக்டா இல்லைங்களா? அப்ப அந்த டீம் இந்த பணத்தை வச்சு செலவு பண்ணி டெவலப் பண்ணிக்கோங்க அப்படின்றத இந்த நிறுவனம் இந்த வருமானத்தை உங்களுக்கு கையில கொடுத்துது. ஆனா நாம என்ன நினைச்சுக்கிட்டோம்? சீலிங் அடிச்சா போதும், வீட்டுல இருந்துட்டு வெப்ப வெளியிலே வர தேவையில்ல, அடிக்கிற வெயில் தான் வீட்டை விட்டே வெளியில வரக்கூடாத ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். கரெக்டா இல்லைங்களா? அந்த மைண்ட் செட்டை உங்களுக்கு தூக்கி போடுங்க. இப்ப உழைச்சிட்டீங்கன்னா பின்னாடி லைஃப்ல நல்லா இருக்கலாம். இல்ல அப்படின்னா நாளைக்கு உழைச்சிட்டே இருக்கணும். மை வித் கேட்ஸ் எப்படி கஷ்டப்பட்டு இருந்திருக்கீங்களோ, மை வித் கேட்ஸ் ஒரு பொக்கிஷத்தை கையில கொடுத்து பொன் முட்டையிற வாத்துன்னு சொல்லுவாங்க. இதை கரெக்டுங்களா? அந்த பொன் முட்டையிற வாத்தை நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி காக்கணும்? கரெக்டுங்களா? சோ அடக்காக்குற மாதிரி காத்துட்டே இருந்தா தானே அது கரெக்டா குஞ்சு பிடிக்கும். அப்ப அதை நம்ம காத்து அதுல இருந்து நம்ம டீமை டெவலப் பண்ணிட்டோம்னா எவ்வளவு பெரிய வருமானம் வரும்? மிகப்பெரிய வருமானம் வரும். எல்லாரும் நல்லா புரிஞ்சுங்க. மை வித் கேட்ஸ் நீங்க வந்தது முக்கியம் கிடையாது, மிகப்பெரிய பணம் சம்பாதிக்கிற வாய்ப்பு ஃபியூச்சர்ல வரப்போகுது. 2 வருஷம். இந்த 2 வருஷத்துல யாரு உழைச்சிக்கிறீங்களோ உழைச்சிக்கோங்க. அதெல்லாம் கம்பெனி சொல்லுவோம். நீங்க வாங்க நாங்க வாங்கலாம் சொல்லாது. யாரு புத்தியா சொல்லுங்க, வீட்டுல சொல்ல முடியாது. புத்தியா குறைச்சிட்டா பெரிய ஆளா வந்து சொல்லுங்க. அதேதான் நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னா அதேதான். புத்தியா குறைச்சிட்டீங்கன்னா பெரிய ஆளா சம்பாதிக்கலாம். இன்னைக்கு அசால்ட்டா இந்த 54,000 சீலிங் முடிச்சுட்டு வந்து பேசுறதுலாம் பெருமை கிடையாது. அது இன்னைக்கு வரவும் முடிப்பாங்க, நாளைக்கு வரவும் முடிப்பாங்க, அடுத்த நாள் வரவும் ஈஸியா முடிச்சிருவாங்க. பட் ஆனா கமிஷன்ல 2 லட்சம் 3 லட்சம் வாங்கினா முடியாதுல்ல. சோ அது யார் நல்லா உழைக்கிறாங்களோ அவங்க தானே கிடைக்கும். அதுதான் நம்ம பண்ண போறோம். பண்ணிடலாமா?